உலகமே வருந்தக்கூடிய, உலகமே போற்றக்கூடிய ஒரு நபர். அந்த நபர் தான் போப் பிரான்சிஸ். அவங்களுடைய மறைவு அப்படின்றது பல பேருக்கு தாங்க முடியாத ஒரு பாதிப்பை கூட ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த போப் பிரான்சிஸ் யார் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த போப் பிரான்சிஸோட இயற்பெயர் என்ன அப்படின்னா ஜான் மரியோ பெர்கோலியோ. இவர் எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 17/12/1936 பிறக்கிறாங்க. பிறந்து 1958 இயேசு சபையில் சேர்ந்து ஃபாதிரியாராக மாறிடுறாங்க. இப்போ 1973 79 வரைக்கும் பியூனர் ஐஎஸ் உயர் மறைமாவட்டத்தோட பேராயராக பணியாற்றி வராங்க. 600 ஆண்டுகளில் முதல் முறையாக 2013 போப் பெனடிக்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு குறுகிய காலகட்டத்திலேயே போப் அரசர் அப்படின்ற அந்த பதவியை வேணான்னு சொல்லி ராஜினாமா பண்ணிடுறாங்க. எப்போ ராஜினாமா பண்றாங்க? 28/2/2013 அவங்க ராஜினாமா பண்றாங்க. இந்த ராஜினாமாவை தொடர்ந்து கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து 266வது திருத்தந்தையா போப் பிரான்சிஸ் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த போப் பிரான்சிஸுக்கு திருத்தந்தை அசிசி பிரான்சிஸை ரொம்ப பிடிக்குன்றதுனால அந்த பிரான்சிஸ்ன்ற பெயரை தன்னுடைய ஆட்சி பெயராகவே தேர்வு செஞ்சு வச்சுக்கிறாங்க. தென் அமெரிக்காவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை இவங்க தான். இயேசு சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் திருத்தந்தை. 1200 ஆண்டுகள்ல ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தந்தை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படின்னா ஐரோப்பால இருக்கிறவங்க மட்டும்தான் திருத்தந்தையா தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனா 1200 ஆண்டுகள்ல முதல் முறையா ஐரோப்பாவுக்கு வெளியிருந்து எடுக்கிறாங்க இந்த போப் பிரான்சிஸ். போப் பிரான்சிஸ் நிறைய சமூக தொண்டுகள் பணியாற்றிருக்காங்க. நிறைய விஷயங்கள்ல உலகத்தோக்கு இதுதான் சரி, இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கத்தோலிக்க திருச்சபையில நிறைய மாற்றங்களை கூட கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல முதலாவது இது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, எல்லாருமே சமம்தான். இங்க எங்கேயுமே ஏற்றத்தாழ்வுகளே கிடையாது, அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு சமூக நீதி கொள்கையை உறுதியா வச்சிருந்தாங்க போப் பிரான்சிஸ். அது மட்டும் இல்ல, எய்ட்ஸால பாதிக்கப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க, அகதிங்க, புலம்பெயர்றவங்க, இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட நிலைமையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. கருணைக்கொலை செய்யறது அப்படின்றது என்னன்னா சில நாடுகளில் ஏற்றுக்கிறாங்க. கருணைக்கொலை எப்போ செய்வாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு உடல் சரியில்லை, அவங்கள பார்க்க முடியல, அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, கொடூரமாக அதனால் தாங்க முடியாத ஒரு கஷ்டத்துக்குள்ள வர்றாங்க அப்படின்னா சில நாடுகள் கருணைக்கொலையை அனுமதிச்சிருக்கிறாங்க. ஆனால் போப் பிரான்சிஸ் அவங்க கருணை கொலை செய்வதை கடுமையாக எதிர்த்திருக்கிறாங்க. திருநங்கை ஒருங்கிணைச்சிருக்கையாளர்கள் அடங்கிய எல்ஜிபிடிக்யூன்ற ஒரு அமைப்பு இருக்கு. அதனோட செயல்பாடுகளை அவங்க பயங்கரமா எதிர்த்தாலும் கத்தோலிக்க திருச்சபை என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிக ஈடுபாட்டை காட்டணும், இன்னும் அதிகமா அவங்களுக்காக உழைக்க முன் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. ஒரு புறம் கடுமையா எதிர்த்திருந்தாலும். அது மட்டும் இல்ல, போர் எங்கேயுமே வரக்கூடாது, உலகம் அமைதியா இருக்கணும் அப்படின்றத போப் பிரான்சிஸ் ரொம்பவே விரும்பினாங்க அப்படின்றது கூட சொல்லலாங்க. அவங்க கடைசியா எப்போ மக்களுக்கு பொதுவா தோன்றி பேசினாங்க அப்படின்னா, அவங்க இறக்குறதுக்கு முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் அன்னைக்கு வேட்டிகன் சிட்டில அவங்க எல்லாருக்கும் முன்னாடி தோன்றி அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, சொற்பொழிவு கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 21/4/2025 காலையில அவங்க இறந்திருக்கிறாங்க. அவங்க இறக்கும்போது அவங்களுடைய வயது 88 வயதுங்க.